இந்த உரம் வந்து பாக்டம்பஸ் வேப்ப புண்ணாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து மிளகாத்தை நட்டது முழுசாக உங்களுக்கு விவரமாக சொன்னேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகாத்தை ஒரு 7-8 தண்ணி ஊற்றி அப்படியே வாடாமல் ஓரளவுக்கு பாதுகாத்து விட்டுருக்கிறேன். இப்போது 8 நாள் ஆயிடுச்சு. உரம் போட போகிறேன் பாருங்கள். அந்த உரம் போடுறத உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தையெல்லாம் கருகி போயிடுச்சு. அங்கே கருகினது அங்கங்கே நட்டேன். இனி ஒரு சில இடங்கள் நட வேண்டிய இருக்குது. இந்த ஒரு புது இலைகள் வரல, அப்படியே வரக்கூடிய தருவாயில் நிற்குது. இப்போ வர சிறு சிறு களைகளும் முளைச்சிருச்சு. அந்த களைகளை எல்லாம் கையால் இப்படி இழுத்து தட்டி போட்டு நம்ம நடைபாதைக்கு ஓர பகுதியில் மண் இருந்தால் அந்த மண்ணையும் கொஞ்சம் நம்ம நடந்தெல்லாம் கொஞ்சம் மண் கீழே இறங்கி இருக்கும். அந்த மண்ணை எடுத்து மூடு தோண்டல சின்னதாக மண்ணை அப்படியே கிளறி விடுறேன். இந்த களைகளையும் தட்டி மறுபக்கத்துல பாருங்க, ஓடையில் நின்றுக்கிட்டு பண்றேன். அதை பாருங்க, இந்த மூடு தோண்டல, இந்த மூட்டு ஏதோ 4 இன்ச் சுற்றி சும்மா இப்படி ஒரு கையால் ஒரு இழுப்பு இழுத்து விடுங்க. இழுத்துக்கிட்டு மிளகாத்தையோட மூட்டு பகுதி இது குண்டு குழியாக இருந்தால் நிரப்பி விடுங்க. அப்புறமா ஏதாவது தைகள் சரிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருந்தால் அது மாதிரி இது மாதிரி கொஞ்சம் மண் எடுத்து போட்டு விடுங்க. களைகளை கண்டிப்பாக கையால் இப்போவே தட்டி விடுறேன். சின்ன சின்ன களையானால கையால் தட்டி விட்டு அங்கே போயிடும். இப்போ பாருங்க, இந்த உரம் வந்து பாக்டம்பஸ் வேப்ப புண்ணாக்கு. வேப்ப புண்ணாக்கு தான் அதிகம். இந்த உரம் எடுத்து மிளகாய் தை மூட்டிலேருந்து 4 இன்ச் தூரத்துக்கு இப்படி கொஞ்சமாக சுற்றி போடுவோம். ரவுண்டாக சுற்றி போடுங்க. உரம் போட்டு விட்டுருக்குறேன் பாருங்க. சரியா நல்லா தெரியாது. இப்போ பாருங்க, இந்த நம்ம போட்ட உரத்துக்கு மேலே ஊறிப்பிடி சாணி எடுத்து அப்படியே சுற்றி போடுறேன். மூடு சேராம கொஞ்சம் தூரத்துக்கு போடுங்க. சாணி கண்டிப்பாக காயப்போட்ட சாணி தான் போடுங்க. கண்டிப்பாக அடுத்த உரம் போடுற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே வடிவில் தான் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுன பார்த்தீங்க, ஒரு 2-3 நாளைக்கு காலையிலையும் சாயங்காலம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் இடையில ஒவ்வொரு நாள் இங்கே ஊற்றா விட்டாலும் பிரச்சனை கிடையாது.
ஓகே அன்பு சொந்தங்களே, மிளகாய் தேக்கி உரம் போட்ட பார்த்துருப்பீங்க. என்னென்ன போட்டேன், எப்படி போட்டேன், தண்ணி ஊற்றின அறிப்பேன் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். கண்டிப்பாக இதை மாதிரி பின்பற்றுங்க. என்னுடைய வீடியோ பார்த்த நிலவரம் கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். பை பை.